கூடுதல் டாஸ்மாக் மதுபான கடைகளை திறப்பது குறித்து மறு ஆய்வு செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரையை வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் காத்திருக்கிறார். சுரேஷ், சொல்லுங்க, கூடுதல் டாஸ்மாக் மதுபான கடைகளை திறப்பது குறித்து மறு ஆய்வு செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுரையை வழங்கியிருக்கிறது. இன்னும் வேறு என்னென்ன அறிவுரைகளை எல்லாம் உயர்நீதிமன்றம் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது? எதற்காக இந்த ஒரு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது? சுரேஷ் வணக்கம். அதாவது திருப்பூரை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் ஒரு வழக்கு போடுறார். அந்த வழக்குல என்ன சொல்றாருன்னா, உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மதுபான கடைகளை மாற்றி அமைக்கும் போது அவற்றை குடியிருப்பு பகுதிகளிலும் வழிபாட்டு தலங்கள் மத்தியிலும் கல்வி நிறுவனங்கள் பக்கத்திலையும் கொண்டு வைக்கிறாங்க. இதை தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வழக்க போடுறாரு. அவர் உட்பட ஒரு 12 பேர் இது மாதிரி பல்வேறு ஊர்கள்ல இந்த மாதிரி மாத்துறாங்க, இதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறாங்க. இந்த வழக்கு கடந்த வாரம் கோடை விடுமுறை கால அமர்வு நீதிபதி கிருபாகரன் தலைமையிலான அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வந்த போது நீதிபதி கிருபாகரன் தலைமையிலான அமர்வு என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி குடியிருப்பு பகுதிகளில் மதுபான கடைகளை அமைக்க தடை விதித்து உத்தரவிடுகிறார். அதோட கிராம சபைகள்ல இந்த பகுதிகளில் தங்கள் பகுதிகளில் மதுபான கடைகள் அமைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க தீர்மானம் நிறைவேற்றியாச்சுன்னா அந்த பகுதிகளில் அவங்க கடைகள் அமைக்கக்கூடாது. அதுபோல இந்த மதுபான கடைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்கள், அமைதி வழியில் போராட்டம் நடத்துபவர்கள் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, அவர்களை கைது செய்யக்கூடாது அப்படின்னு அந்த உத்தரவுல சொல்லியிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து டாஸ்மாக் தரப்புல உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கடந்த 6ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவை உத்தரவுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனு இன்னைக்கு கோடை விடுமுறை நீதிபதிகள் கல்யாண சுந்தரம் மற்றும் சுப்பிரமணியம் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்புல ஆஜரான, அதாவது டாஸ்மாக் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 3300 கடைகளுக்கு மேல நாங்க வேற இடத்துக்கு மாற்ற வேண்டி இருக்குது. அதுல 750 கடைகள் மட்டுமே மாற்றி இருக்கிறோம். மீதி கடைகளை மாற்ற முடியல. இந்த உத்தரவின் காரணமாக எங்க மாற்றுறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த கடைகளை மாற்றி அமைக்கும் போது இந்த தமிழ்நாடு மதுபான சில்லறை விற்பனை விதிகளையும் உச்சநீதிமன்ற உத்தரவுகளையும் கண்டிப்புடன் பின்பற்றி தான் நாங்க கடையை மாத்துறோம். சில இடங்கள்ல கடைகளை மாற்றுறதுக்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் உடனடியாக நாங்க அந்த பகுதிகளில் கடைகள் அமைக்கிறது இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே சமயம் மனுதாரர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி அவங்க கடைகளை நாங்க அமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் அளித்த போதும் அங்க மறுபடியும் அந்த உத்தரவாதத்தை மீறி, அவருடைய சொந்த உத்தரவாதத்தையே அவர்களே மீறி இந்த கடைகளை அமைக்கிறதாக மனுதாரர்கள் தரப்புல குற்றம் சாட்டப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இறுதியாக என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி நீங்க இந்த மொத்தமாக இந்த கடைகளை அமைக்கிறது, கூடுதல் கடைகளை அமைக்கிறது போது அதை அந்த கொள்கையை நீங்க மாநில அரசு மாற்றி அமைக்கணும், அதாவது மறு ஆய்வு செய்யணும். அது மட்டும் இல்லாம இந்த எந்தெந்த பகுதிகள் பல பகுதிகளில் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால ஜனநாயகத்துல பொதுமக்கள் தான் பொதுமக்களுடைய எண்ணம் தான் ஜனநாயகம். அந்த எண்ணங்களுக்கு மதிப்பளித்து மாநில அரசு அந்த அந்த பகுதிகளில் கடைகளை அமைக்கிறதுக்கு கூடாது. மொத்தத்துல கூடுதல் கடைகள் திறப்பது தொடர்பான கொள்கையை மாநில அரசு மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று தெளிவான ஒரு அறிவுரையை கொடுத்திருக்கிறார்கள். அத்தோடு இந்த
அந்த அந்த கடைகளை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கடைகளை திறக்கக்கூடாது என்று, அதாவது மொத்தமா இந்த பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தால் இந்த நீதிமன்றம் அதை வரவேற்கும். அதே சமயம் இந்த நீதிமன்றம் அதை மாதிரி உத்தரவு பிறப்பிக்க நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் சுட்டிக்காட்டியுள்ளனர். உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் சில்லறை விற்பனை விதிகளையும் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் அறிவுரை சொல்லியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களும் சொல்லுங்க. சில்லறை விற்பனை விதிகளின்படி இந்த பகுதிகளில் அதாவது வழிபாட்டு தலங்கள், பள்ளி, கல்வி நிறுவனங்கள் மாதிரி குடியிருப்பு பகுதிகளில் அமைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்றோம். அந்த பகுதிகளில் நாங்க அமைக்க மாட்டோம் அப்படின்றத மாநில அரசே ஏற்கனவே அந்த டாஸ்மாக் நிர்வாகமே உத்தரவாதமாக கொடுத்திருக்கு. அதோட சில நேரங்களில் அது மீறி அந்த பகுதிகளில் வைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது சம்பந்தப்பட்ட மாவட்ட கலெக்டர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் அவற்றை அந்த மக்களுடைய எதிர்ப்புகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த சில பகுதிகளில் கடைகள் அமைப்பதற்கு விடுத்த கோரிக்கையை நாங்க மாவட்ட ஆட்சியர்களை நிராகரித்திருக்காங்க அப்படின்னும் டாஸ்மாக் நிர்வாக தரப்பும் சொல்லப்படுகிறது.